ஒரு பாழடைந்த நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த 4 பெண்கள் காரில் வந்த ஒரு இளைஞனிடம் லிஃப்ட் கேட்டார்கள். அந்த இளைஞனும் எந்தவித யோசனையும் இன்றி அவர்களை தன் காரில் ஏற்றிக்கொண்டான். ஆனால் வழியில் அவனுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அவன் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டான். ராஜஸ்தானில் ஒரு சிறிய நகரத்தில் விஷால் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். சுமார் 29 வயதான அவன் மிகவும் அமைதியானவன். எப்போதும் புன்னகையுடன் மற்றவர்களுக்கு உதவும் குணத்தோடும் வாழ்பவன். அவனுக்கு நெருக்கமானவர்கள் பலமுறை அவனிடம் எல்லாரையும் அப்படியே நம்பி விடுவது நல்லதல்ல என்று அறிவுரை கூறுவார்கள். ஆனால் அவனோ எப்போதும் ஒரு மனிதன் சக மனிதனுக்கு உதவவில்லை என்றால் பிறகு இந்த வாழ்க்கையில் என்ன பயன் என்றுதான் கூறுவான். விஷால் மொபைல் மற்றும் லேப்டாப் பழுது பார்க்கும் நல்லதொரு தொழில் செய்து வந்தான். சந்தையில் அவனுக்கு 2 கடைகள் இருந்தன. தொழிலும் அமோகமாக நடந்து வந்தது. சில மாதங்களுக்கு முன்புதான் அவன் ஒரு புதிய வெள்ளை நிற எக்ஸ்யூவி காரை வாங்கியிருந்தான். அதன் மீது அவனுக்கு அளவு கடந்த பாசம் இருந்தது. ஒரு நாள் தன் காரை சர்வீஸ் செய்வதற்காக ஜெய்ப்பூருக்கு காரை ஓட்டி சென்று கொண்டிருந்தான். அது காலை நேரம்தான் என்றாலும் ஏப்ரல் மாத வெயில் எந்த அளவுக்கு கொளுத்தியது என்றால் சாலையிலிருந்து வெப்ப காற்று எழும்புவது கண்கூடாக தெரிந்தது. விஷால் நிம்மதியாக பாடல்களை கேட்டுக்கொண்டே நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது சாலையோரம் நின்று கொண்டிருந்த 5 பேர் அவனது கண்ணில் பட்டனர். ஒரு பெண்மணியும் அவருடன் 2 சிறுமிகளும் 2 பெண்களும் நின்றிருந்தனர். அவர்களிடம் சில பைகளும் மூட்டைகளும் இருந்தன. அந்த சிறுமிகள் ஏதோ வண்டி வருகிறதா என்று அடிக்கடி சாலையை பார்த்து கொண்டிருந்தனர். அந்த பெண்மணி தன் நெற்றியில் வடியும் வியர்வையை அடிக்கடி துடைத்து கொண்டிருந்தார். விஷால் காரில் சற்றே முன்னேறி சென்று விட்டான். ஆனால் சட்டென்று பிரேக் போட்டான். கண்ணாடி வெளியே பின்னால் பார்த்துவிட்டு இந்த கடுமையான வெயிலில் எவ்வளவு நேரமாக நிற்கிறார்களோ என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். காரை பின்னோக்கி எடுத்து சென்று அவர்கள் அருகில் நிறுத்தினான். ஆன்ட்டி, நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டான். அந்த பெண்மணி சற்று தயக்கத்துடன், தம்பி, ஜெயப்பூர் வரை செல்ல வேண்டும், பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்றார். அப்படியென்றால் காரில் ஏறுங்கள், நானும் அந்த வழியாகத்தான் போகிறேன் என்றான். இதை கேட்டதும் அந்த சிறுமிகளின் முகங்கள் மலர்ந்தன. ஆனால் அவர்களில் மூத்த பெண் அவர்களை உடனே தடுத்தாள். வேண்டாம், இருக்கட்டும் என்றாள். விஷால் புன்னகைத்தான். ஐயோ, பயப்படாதீர்கள், நான் ஒன்றும் கெட்ட மனிதன் அல்ல என்றான். அதற்கு அந்த பெண்மணி, தம்பி, எவ்வளவு வாடகை எடுத்துக்கொள்வாய் என்று கேட்டார். நான் வாடகை வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் காரை நிறுத்தியே இருக்க மாட்டேன் ஆண்டி என்றான். அவனது பேச்சை கேட்டு முதல் முறையாக அந்த 2 மூத்த பெண்களும் லேசாக புன்னகைத்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு அனைவரும் காரில் ஏறி அமர்ந்தனர். சாமான்கள் அனைத்தும் பின்னால் வைக்கப்பட்டன. சிறிய சிறுமி பெண்கள் ஜன்னல் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரில் அவர்கள் அமர்வது இதுவே முதல் முறையாக இருக்கலாம். கார் முன்னோக்கி சென்றபோது விஷால் ஏதோ திருமண விசேஷத்திற்கு போவது போல் தெரிகிறதே என்று கேட்டான். அந்த பெண்மணியின் முகத்தில் லேசான புன்னகை அரும்பியது. ஆமாம் தம்பி, என்னுடைய 2 மூத்த மகள்களுக்கும் திருமணம் என்றார். விஷால் ஆச்சரியத்துடன் கண்ணாடி வழியே பின்னால் பார்த்து, அப்படியா, திருமணம் எப்போது என்றான். இன்றேதான் திருமணம். ஆமாம் தம்பி. விஷால் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு, ஆனால் இப்படி பயணம் செய்து போகிறீர்களே, மாப்பிள்ளை வீட்டார் ஊர்வலம் எல்லாம் என்றான். அதற்கு அந்த பெண்மணி, மாப்பிள்ளை வீட்டார்தான், நீங்கள் எப்படியாவது அங்கு வந்து சேர்ந்து விடுங்கள், மற்ற ஏற்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று கூறிவிட்டார்கள் என்றார். விஷாலுக்கு இந்த விஷயம் சற்றே விசித்திரமாக தோன்றியது. ஆனால் அவன் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் கண்ணாடி வெளியே பின்னால் பார்த்தான். அந்த 2 மூத்த பெண்களும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அவர்களில் ஒரு பெண் அடிக்கடி அவனை பார்ப்பதும் பிறகு தன் பார்வையை தாழ்த்தி கொள்வதுமாக இருந்தாள். அவளுடைய பெயர் அஸ்வினி. இன்னொரு பெண்ணின் பெயர் சமந்தா. இருவருடைய முகத்திலும் மகிழ்ச்சியை விட கவலைதான் அதிகமாக தெரிந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு விஷால் ஒரு தள்ளுவண்டி கடை அருகே காரை நிறுத்தினான். வாருங்கள், ஏதாவது சாப்பிடலாம் என்றான். அந்த பெண்மணி, வேண்டாம் தம்பி, நீ சாப்பிடு, பரவாயில்லை என்றார். ஆனால் விஷால் எதுவும் பேசாமல் நேராக கடைக்குள் சென்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் திரும்பி வந்தபோது அவனது கைகளில் சமோசா, பிஸ்கட், சிப்ஸ் மற்றும் குளிர்பானங்கள் இருந்தன. இந்தாருங்கள் குழந்தைகளே, வழியில் சாப்பிட்டு கொண்டே வாருங்கள் என்றான். அந்த சிறுமிகள் மகிழ்ச்சியுடன் அந்த பொருட்களை வாங்கி கொண்டனர். அந்த பெண்மணி, ஏன் தம்பி இவ்வளவு செலவு செய்கிறாய் என்றார்.
விஷால், ஆன்ட்டி, பயணத்தின் போது ஏதாவது சாப்பிட்டு கொண்டே போக வேண்டும் என்றான். பிறகு அனைவரும் கடையின் வெளியே இருந்த நாற்காலிகளில் அமர்ந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பெண்மணியும் சிறுமிகளும் கைகளை கழுவுவதற்காக சென்றனர். இப்போது அங்கே விஷால், அஸ்வினி மற்றும் சமந்தா ஆகிய மூவர் மட்டுமே அமர்ந்திருந்தனர். சில வினாடிகள் அங்கே மௌனம் நிலவியது. பிறகு விஷால், ஒரு விஷயம் கேட்கட்டுமா என்றான். அஸ்வினி மெதுவாக, கேளுங்கள் என்றாள். நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரியவில்லையே என்றான். அந்த இரு சகோதரிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு சமந்தா மெதுவாக, அண்ணா, எங்களுக்கே ஒன்றும் புரியவில்லை. அம்மா எங்களுக்கு எங்கே திருமணம் செய்து வைக்கிறார் என்றாள். விஷால் சற்றே அதிர்ச்சியடைந்து, என்ன சொல்கிறாய் என்றான். அஸ்வினி, மாப்பிள்ளை வீட்டார் மிகப்பெரிய பணக்காரர்கள் என்பது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அவர்களை சரியாக பார்த்தது கூட இல்லை என்றாள். அப்படியென்றால் ஏன் மறுப்பு சொல்லவில்லை என்று விஷால் கேட்டான். அஸ்வினி லேசாக புன்னகைத்தாள். ஆனால் அவளுடைய கண்களில் இருந்த சோகம் தெளிவாக தெரிந்தது. ஏழை வீட்டு பெண்களின் வார்த்தைகளை எல்லாரும் எங்கே காது கொடுத்து கேட்கிறார்கள் என்றாள். அவளுடைய பேச்சை கேட்டு விஷால் சில நொடிகள் மௌனமானான். பிறகு அவன், உங்களுக்கு மாப்பிள்ளைகளை பிடிக்கவில்லையா என்று கேட்டான். அஸ்வினி, உண்மையை சொல்ல போனால் பயமாக இருக்கிறது என்றாள். விஷால் முதல் முறையாக அவளுடைய கண்களை உற்று பார்த்தான். அங்கே மகிழ்ச்சி துளியும் இல்லை, பதற்றம் மட்டுமே நிறைந்திருந்தது. அதே நேரத்தில் சமந்தா மெதுவாக, உங்களுக்கு தப்பாக தோன்றவில்லை என்றால் நீங்கள் எங்களுடன் அந்த இடம் வரை வர முடியுமா என்று கேட்டாள். இவ்வளவு தூரம் கூடவே வந்துவிட்டேன், இனி திருமணத்தை பார்க்காமல் எப்படி போவது என்றான் விஷால். அந்த இரண்டு சகோதரிகளின் முகத்திலும் முதல் முறையாக சற்று நிம்மதி தெரிந்தது. அதற்குள் மற்றவர்களும் திரும்பி வந்துவிட்டனர். சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் பயணம் தொடங்கியது. ஆனால் இப்போது விஷாலின் மனதில் அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தன. இந்த உறைந்த நவீன காலத்திலும் எந்த ஒரு சொந்த பந்தமும் இல்லாமல், முறையான ஏற்பாடுகளும் இல்லாமல், மாப்பிள்ளையை பற்றிய சரியான விவரங்களும் தெரியாமல் நடக்கும் இந்த திருமணம் அவனுக்கு மிகவும் விசித்திரமாக பட்டது. சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பிறகு அந்த பெண்மணியின் மொபைலுக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஆமாம், நாங்கள் வந்துவிட்டோம் என்று கூறிவிட்டு போனை வைத்தவர் விஷாலிடம், தம்பி, இதோ இந்த அடுத்த வளைவில் உள்ளே செல்ல வேண்டும், அங்கேதான் திருமண ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்றார். விஷால் காரை திருப்பினான். சாலை இப்போது நெடுஞ்சாலையிலிருந்து விலகி ஒரு மண் பாதையை நோக்கி சென்றது. இருபுறமும் வெட்ட வெளிகள் இருந்தன. தூர தூரமாக சில பழைய வீடுகள் தெரிந்தன. கார் மெல்ல மெல்ல முன்னேறி சென்றது. ஆனால் இப்போது விஷாலின் மனதில் ஒரு விசித்திரமான பதற்றம் உண்டாக தொடங்கியது. ஏன் எல்லாமே இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. அங்கே ஒரு திருமணத்திற்கான சூழலோ, மின்விளக்கு அலங்காரங்களோ அல்லது உறவினர்களின் நடமாட்டமோ எதுவுமே இல்லை. பின்னால் அமர்ந்திருந்த அஸ்வினியும் அடிக்கடி ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய மனதிலும் ஏதோ ஒரு பயம் குடிகொண்டிருப்பது போல் தெரிந்தது. சமந்தா அமைதியாக இருந்தாள். மற்ற 2 சிறுமிகளும் கூட இப்போது முன்பு போல் மகிழ்ச்சியாக காணப்படவில்லை. அப்போது முன்னால் ஒரு பழைய வீடு தென்பட்டது. அதன் வெளியே 2-3 ஆண்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவன் கையை அசைத்து காரை நிறுத்தும்படி சைகை காட்டினான். விஷால் காரை நிறுத்திய உடனே அந்த நபர்களின் பார்வை நேராக காரின் உள்ளே அமர்ந்திருந்த பெண்களின் மீது விழுந்தது. அந்த நொடியில்தான் விஷாலுக்கு முதல் முறையாக புரிந்தது, இந்த விஷயம் அவன் வழியில் நினைத்தது போல அவ்வளவு சாதாரணமானது அல்ல என்று. கார் நின்றதும் அங்கே நின்றிருந்த 2 ஆண்கள் வேகமாக முன்னோக்கி வந்தனர். அவர்களுடன் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் இருந்தாள். அவளது பெயர் ரோசி. அவள் வந்த உடனேயே ஒரு போலி புன்னகையோடு, வந்துவிட்டீர்களா? நாங்கள் எவ்வளவு நேரமாக காத்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா என்றாள். பிறகு அவளது பார்வை விஷாலின் மேல் விழுந்தது. ஓ, அப்போ இவர்தான் உங்களை அழைத்து வந்தவரா என்றாள். அந்த தாய், ஆமாம் சகோதரி, வழியில் பார்த்தார், நமக்கு ரொம்ப உதவியாக இருந்தார் என்றார். ரோசி லேசாக புன்னகைத்தாள். ஆனால் அவளது முகத்தில் எந்த ஒரு பாசமும் இல்லை. விஷால் காரிலிருந்து இறங்கி சாமான்களை வெளியே எடுக்க தொடங்கினான். அப்போதுதான் அவன் கவனித்தான், அங்கே திருமணம் நடப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அலங்காரங்களோ பந்தலோ அல்லது விருந்தினர்களோ யாரும் இல்லை. வெறும் ஒரு பழைய வீடும் வெளியே போடப்பட்டிருந்த சில பிளாஸ்டிக் நாற்காலிகளும் மட்டுமே இருந்தன. ஒரு மூலையில் ஒரு சிறிய மணமேடை அமைக்கப்பட்டிருந்தது. விஷால் நாலாபுறமும் தன் பார்வையை செலுத்தினான்.
அப்போது அவன் முன்னால் பார்த்தபோது 2 ஆண்கள் அவனையே உற்று பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான். அவர்களுடைய முகம் மற்றும் ஆடைகளை பார்த்தால் எந்த கோணத்திலும் அவர்கள் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போல் தெரியவில்லை. அதே நேரத்தில் ரோசி, வாருங்கள் சகோதரி, பெண்களை உள்ளே கூட்டி சென்று தயார் செய்யலாம் என்றாள். அப்படி கூறிவிட்டு அவள் அஸ்வினியையும் சமந்தாவையும் உள்ளே அழைத்து செல்ல தொடங்கினாள். உள்ளே செல்லும் வழியில் அஸ்வினி ஒருமுறை திரும்பி விஷாலை பார்த்தாள். அவளுடைய கண்களில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. விஷால் இப்போது முழுமையாக எச்சரிக்கை அடைந்தான். அவன் மெதுவாக சங்கீதாவிடம், ஆன்ட்டி, நீங்கள் மாப்பிள்ளை வீட்டாரின் வீட்டை இதற்கு முன்பு எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு சங்கீதா, இல்லை தம்பி, ஆனால் அவர்கள் மிகவும் அருமையாக பேசுகிறார்கள். திருமணத்திற்கு பிறகு நகரத்திற்கு அழைத்து சென்று விடுவதாக கூறினார்கள். அவர்களுக்கு பெரிய தொழில் இருக்கிறதாம் என்றார். விஷால் சொன்னான், ஆனால் இங்கே பார்த்தால் அப்படி ஒன்றும் தெரியவில்லையே என்றான். அப்போது அங்கே நின்று கொண்டிருந்த ஒருவன் இடையில் புகுந்து, யோ பாய், நீ கொண்டு வந்து விட வேண்டியிருந்தது, விட்டு விட்டாயல்லவா, இனி நீ கிளம்பலாம். இங்கிருக்கும் விஷயங்களை நாங்கள் பார்த்து கொள்வோம் என்றான். அவன் பேசிய விதம் விஷாலுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவன், அதற்குள் என்ன அவசரம், திருமணத்தை பார்த்துவிட்டே போகிறேன் என்றான். உடனே மற்றொருவன், இங்க பாரு, ரொம்ப கேள்வி பதில் எல்லாம் கேட்க கூடாது, உன் வேலையை பார்த்து கொண்டு கிளம்பு, சரியா என்றான். இப்போது அங்கே சூழல் சற்றே மாறத் தொடங்கியது. சங்கீதா பதற்றமடைந்து, ஐயா, வேண்டாம் தம்பி, எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, நீங்கள் தவறாக நினைக்காதீர்கள் என்றார். ஆனால் அங்கே ஏதோ ஒரு பெரிய சதி நடக்கிறது என்பதை விஷால் தெளிவாக உணர்ந்தான். அப்போது உள்ளே இருந்த அஸ்வினியும் சமந்தாவும் மணப்பெண் ஆடையில் வெளியே வந்தனர். இருவருமே மிகவும் சாதாரண முறையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். எந்த ஒரு நகையோ அல்லது மகிழ்ச்சியோ அவர்களிடம் இல்லை. அவர்களை பார்த்ததும் சங்கீதாவே அதிர்ச்சியடைந்தார். அவர், அடடே சகோதரி, நீங்கள்தான் பெண்களுக்கு நல்ல நகைகள் போடுவதாக கூறினீர்களே என்றார். ரோசி உடனே, ஆமாம், அது அவசரத்தில் அந்த நகைப்பை இன்னொரு வண்டியில் தங்கிவிட்டது, பரவாயில்லை, வீட்டிற்கு சென்றதும் எல்லாவற்றையும் போட்டுக்கொள்ளலாம் என்றாள். விஷால் இப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போது அங்கே 2 இளைஞர்கள் வந்தனர். அவர்கள்தான் மணமகன்கள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டனர். இருவரின் நிலையை பார்த்ததும் விஷாலின் சந்தேகம் இன்னும் வலுத்தது. அவர்களில் ஒருவன் கையில் பீடி வைத்திருந்தான், இன்னொருவன் தடுமாறியபடி நடந்து வந்து கொண்டிருந்தான். விஷால் அவர்களிடம், நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டான். ஒருவன், டெல்லியில் பிசினஸ் செய்கிறோம் என்றான். என்ன பிசினஸ் என்று விஷால் கேட்க, அந்த இளைஞன் எரிச்சலடைந்து, அதையெல்லாம் உன்னிடம் ஏன் சொல்ல வேண்டும் என்றான். இப்போது விஷாலுக்கு கோபம் வரத் தொடங்கியது. அவன் நேரடியாக சங்கீதாவிடம், ஆண்டி, எனக்கு இவர்களை பார்த்தால் துளியும் நல்லவர்களாக தெரியவில்லை என்றான். உடனே ரோசி உரத்த குரலில், இங்க பாருங்கள் பாய், நீங்கள் தேவையில்லாமல் இங்கே பிரச்சனையை உண்டாக்குகிறீர்கள், இது சுபகாரியம் என்றாள். விஷால், சுபகாரியம் இப்படிதான் நடக்குமா என்ன? எந்த ஒரு உறவினரும் இல்லை, தகவலும் இல்லை, எந்த ஒரு சட்டப்பூர்வமான ஆவணமும் இல்லை என்றான். அப்போது அங்கே நின்று கொண்டிருந்த 2 ஆண்கள் அவன் அருகில் வந்தனர். அவர்களில் ஒருவன், ரொம்ப பேசிட்ட, இப்போ இங்கிருந்து கிளம்பு என்றான். ஆனால் விஷால் அப்படி பின்வாங்குபவன் அல்ல. அவன் தன் போனை வெளியே எடுத்தபடி, முதலில் போலீஸை கூப்பிடுகிறேன், பிறகு தெரியும் யார் சரியானவர் என்று என்றான். இதை கேட்டதும் அங்கே நின்றவர்களின் முகப்பாவனையே மாறியது. அவர்களிடம் சட்டென்று ஒரு பதற்றம் தொற்றிக் கொண்டது. ஒருவன் வேகமாக அவனை நோக்கி வந்து அவனது போனை பிடுங்க முயன்றான். அடுத்த சில வினாடிகளில் அங்கே தள்ளுமுள்ளு ஆரம்பமானது. 2 ஆண்கள் விஷாலை பிடிக்க முயன்றனர். சங்கீதா பயந்து அழத் தொடங்கினார். சிறுமிகள் ஒரு மூலையில் ஒண்டிக் கொண்டனர். என்ன செய்வதென்று புரியாமல் அஸ்வினியும் சமந்தாவும் திகைத்து நின்றனர். அப்போது ஒருவன் ஆத்திரத்துடன், அவன் போனை பிடுங்குங்கடா என்று கத்தினான். விஷால் அவர்களிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள போராடியபடியே, ஆன்டி, இவர்கள் மோசமானவர்கள், இது கல்யாணமே இல்லை என்று சத்தமிட்டான். அதே நேரத்தில் சமந்தா மெதுவாக பின்வாங்கி தன் துப்பட்டாவிற்குள் மறைத்து வைத்திருந்த போனை எடுத்தாள். நடுங்கும் கைகளுடன் அவசரமாக போலீசிற்கு போன் செய்தாள். அங்கே விஷால் இன்னமும் அந்த ஆட்களுடன் சண்டையிட்டு கொண்டிருந்தான். ஒருவன் அவனை பலமாக தள்ளியதில் அவன் கீழே விழுந்தான். அப்போது அஸ்வினி முதல் முறையாக, அவரை அடிக்காதீர்கள் என்று சத்தமாக கத்தினாள். அவள் அப்படி கத்தியதும் அங்கே சூழல் இன்னும் மோசமானது. அந்த ஆட்கள் இப்போது வெளிப்படையாகவே மிரட்டத் தொடங்கினர்.
மரியாதையாக இங்கிருந்து ஓடிவிடு, இல்லையென்றால் உயிரோடு போக மாட்டாய் என்றனர். ஆனால் அதே நேரத்தில் தூரத்திலிருந்து போலீஸ் ஜீப்பின் சைரன் சத்தம் கேட்டது. சைரன் சத்தம் கேட்டதும் அங்கே பெரும் பரபரப்பு ஏற்பட்டு அனைவரும் சிதறி ஓடத் தொடங்கினர். அதுவரை கெத்து காட்டிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் தப்பி ஓடினர். சிலர் பின்வாசல் வழியாகவும் சிலர் சுவர் ஏறி குதித்தும் தப்பினர். ஆனால் ரோசியும் அந்த மாப்பிள்ளைகளில் ஒருவனும் போலீசாரிடம் மாட்டிக்கொண்டனர். வந்தவுடனேயே போலீசார் அனைவரையும் அப்புறப்படுத்தினர். விஷாலின் ஆடைகள் முழுவதும் தூசியாகி இருந்தது. அவனது வாயிலிருந்து லேசாக ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் என்ன விஷயம் என்று கேட்க விஷால் நடந்தவை அனைத்தையும் விவரித்தான். பிறகு போலீசார் ரோஷியையும் கைது செய்யப்பட்ட அந்த இளைஞனையும் ஜீப்பில் ஏற்றி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். சங்கீதா இன்னமும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார். தான் எவ்வளவு பெரிய சதி வலையில் சிக்கியிருக்கிறோம் என்பது அப்போதுதான் அவருக்கு புரிய தொடங்கியது. அஸ்வினி அழுது கொண்டே இருந்தாள். அவள் விஷாலை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தாள். ஒருவேளை இன்று அவன் மட்டும் அங்கே வராமல் இருந்திருந்தால் எல்லாமே முடிந்து போயிருக்கும் என்பதை அவள் உணர்ந்தாள். போலீஸ் நிலையத்தை அடைந்து விசாரணை தொடங்கிய போது வெளிவந்த உண்மைகளை கேட்டு அனைவரின் காலடி மண்ணும் நழுவியது போல் இருந்தது. இது ஏதோ ஒரு சாதாரண ஏமாற்று வேலை அல்ல என்பதும் பல மாநிலங்களில் பரவியிருக்கும் ஒரு பெரிய கடத்தல் கும்பல் என்பதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. போலீஸ் நிலையத்தில் அமர்ந்திருந்த ரோசி முதலில் தன்னை நிரபராதி என்றுதான் சாதித்தாள். ஆனால் போலீசார் தங்கள் பாணியில் விசாரித்த பிறகு அவள் எல்லா உண்மைகளையும் கக்கினாள். தங்களுடைய கும்பலில் சுமார் 25 முதல் 30 பேர் இருப்பதாக அவள் கூறினாள். சிலர் போலி சாமியாராக கிராமங்களுக்கு செல்வார்கள், சிலர் வரன் பார்க்கும் தரகர்களாக மாறுவார்கள், மற்றும் சிலர் பணக்கார வீட்டு பெண்களைப் போல நடித்து ஏழை குடும்பங்களை அணுகுவார்கள். வயது வந்த பெண் பிள்ளைகள் இருந்து அவர்களுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற கவலையில் இருக்கும் ஏழை குடும்பங்களை தான் இவர்கள் எப்போதும் குறிவைப்பார்கள். முதலில் இவர்களின் ஆள் ஒருவன் கிராமத்திற்கு சென்று மக்களின் நம்பிக்கையை பெறுவான். பிறகு சில நாட்களுக்கு பின் ரோசி போன்ற பெண்கள் பெரிய இடத்து வரன் என்று கூறிக்கொண்டு அங்கு செல்வார்கள். அந்த ஏழை குடும்பமும் பெரிய கனவுகளை காணத் தொடங்கி அவசரமாக திருமணத்தை நிச்சயம் செய்துவிடும். இதற்கு பிறகு அந்த பெண்கள் நகரத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அங்கே அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை கேட்டதும் சங்கீதா பயத்தில் நடுங்கி போனார். பல பெண்கள் தவறான தொழில்களில் தள்ளப்பட்டதாகவும் சில பெண்களை பற்றி இன்று வரை எந்த தகவலும் இல்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். இதை கேட்டதும் சங்கீதா கதறி அழுதார். அவர் தன் மகள்களை பிடித்து கொண்டு, இன்று நீங்கள் உயிரோடு தப்பியிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு இந்த தம்பி மட்டும்தான் காரணம் என்று மீண்டும் மீண்டும் கூறினார். மறுபுறம் விஷால் அமைதியாக இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தான். இன்ஸ்பெக்டர் அவன் அருகில் வந்து, நீ மட்டும் அன்று சந்தேகம் கொள்ளாமல் இருந்திருந்தால் இன்று இந்த பெண்களும் காணாமல் போயிருப்பார்கள் என்றார். விஷால் பெருமூச்சு விட்டான். வழியில் கொடுத்த ஒரு சிறிய லிஃப்ட் இவ்வளவு பெரிய சம்பவமாக மாறும் என்று அவனால் நம்பவே முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு போலீசார் மற்ற குற்றவாளிகளையும் தேடும் பணியில் இறங்கினர். அப்போது அஸ்வினி மெதுவாக விஷாலின் அருகில் வந்தாள். அவளுடைய கண்கள் அழுது சிவந்திருந்தன. அவள் மெதுவான குரலில், இன்று மட்டும் நீங்கள் இல்லை என்றால் ஒருவேளை நாங்கள் எப்பொழுதுமே வீட்டிற்கு திரும்பி இருக்க முடியாது என்றாள். விஷால் லேசாக புன்னகைத்து, நல்ல வேளை நான் காரை நிறுத்தினேன் என்றான். அப்போது சமந்தாவும் அங்கே வந்தாள். மற்ற 2 சிறுமிகளும் இன்னமும் பயந்தே காணப்பட்டனர். இரவு மிகவும் தாமதமாகிவிட்டதால் இனி ஜெய்ப்பூருக்கு சென்று என்ன செய்வது என்று விஷால் யோசித்தான். அதனால் அவன் சங்கீதாவிடம், ஆண்டி வாருங்கள், நான் உங்களை உங்கள் வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுவிடுகிறேன் என்றான். சங்கீதாவின் கண்கள் மீண்டும் கலங்கின. சிறிது நேரத்திற்கு பிறகு அனைவரும் அதே காரில் ஏறினர். ஆனால் இந்த முறை காரில் இருந்த சூழல் முற்றிலும் மாறியிருந்தது. போகும்போது இருந்த அந்த புன்னகையும் மகிழ்ச்சியும் மறைந்து இப்போது அங்கே ஒரு அமைதி நிலவியது. சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் கிராமத்தை அடைந்தனர். ஒரு சிறிய மண் வீடும் வெளியே உடைந்திருந்த ஒரு கயிற்று கட்டிலையும் பார்த்த விஷால் சங்கீதா எவ்வளவு கஷ்டப்பட்டு தன் மகள்களை வளர்த்து வருகிறார் என்பதை புரிந்து கொண்டான். சங்கீதா, தம்பி, இரவு மிகவும் தாமதமாகிவிட்டது, இன்றிரவு இங்கே தங்கிவிடு என்றார். விஷால் முதலில் மறுத்தாலும் பிறகு ஒப்புக்கொண்டான். வீடு சிறியதாக இருந்தாலும் அங்கு இருந்த அன்பு மிகவும் பெரியதாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு சமந்தாவும் அவளது தங்கைகளும் சமைக்க தொடங்கினர். அஸ்வினி அமைதியாக சப்பாத்தி மாவை தேய்த்து கொண்டிருந்தாள். இடையிடையே அவள் தன் பார்வையை உயர்த்தி விஷாலை பார்த்து கொண்டாள். ஒருவேளை இப்போது அவளது மனதில் பயத்திற்கு பதிலாக ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கலாம்.
அனைவரும் தரையில் அமர்ந்து சாதாரண பருப்பு கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல் மற்றும் ரொட்டியை சாப்பிடத் தொடங்கினர். ஆனால் அந்த உணவில் இருந்த பாசத்தையும் அன்பையும் விஷால் இதுவரை எந்த ஒரு பெரிய ஹோட்டல்களிலும் கூட உணர்ந்ததில்லை. உணவிற்கு பிறகு நள்ளிரவு வரை பேச்சுவார்த்தை நீடித்தது. சங்கீதா அடிக்கடி கண் கலங்கி, என் மகள்கள் ராணியைப் போல வாழப்போகிறார்கள் என்று நினைத்தேன் என்று வருத்தப்பட்டார். விஷால், ஆன்ட்டி, ஏழையாக இருப்பது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் யாரையும் உடனடியாக நம்பிவிடுவதுதான் மிகப்பெரிய தப்பாக முடிந்து விடுகிறது என்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு சமந்தாவும் அவளது தங்கைகளும் தூங்கிவிட்டனர். திண்ணையில் விஷாலும் அஸ்வினியும் மட்டுமே அமர்ந்திருந்தனர். குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. அப்போது அஸ்வினி மெதுவாக, உங்களுக்கு பயமாக இல்லையா என்று கேட்டாள். விஷால் பலமாக சிரித்தான். ரொம்ப பயமாகத்தான் இருந்தது என்றான். பிறகு ஏன் அங்கேயே நின்றீர்கள் என்று கேட்டாள். சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு விஷால், உன்னுடைய கண்களை பார்த்தபோதே அங்கே ஏதோ தவறு நடக்கிறது என்று எனக்கு தோன்றிவிட்டது என்றான். இதை கேட்டதும் அஸ்வினி தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அவளுடைய முகத்தில் முதல் முறையாக ஒரு லேசான புன்னகை அரும்பியது. அப்போது உள்ளே இருந்து சங்கீதாவின் குரல் கேட்கவே இருவரும் உள்ளே சென்றனர். ஆனால் அன்றிரவு விஷாலுக்கும் தூக்கம் வரவில்லை, அஸ்வினிக்கும் தூக்கம் வரவில்லை. இருவரும் மீண்டும் மீண்டும் அன்றைய நாள் நடந்த சம்பவங்களையே யோசித்துக் கொண்டிருந்தனர். மறுநாள் காலையில் விஷால் எழுந்தபோது அந்த வீட்டின் சூழலே முற்றிலும் மாறியிருந்தது. மற்ற இரு சிறுமிகளும் மீண்டும் மகிழ்ச்சியாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். சமந்தா சமையலறையில் இருந்தாள். அஸ்வினி தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்தாள். சங்கீதா, தம்பி, இனி ஜெய்ப்பூருக்கு கிளம்புகிறாயா என்று கேட்டார். விஷால் புன்னகைத்து, ஆமாம், ஆனால் தனியாக இல்லை என்றான். இதை கேட்டதும் அனைவரும் அவனையே உற்று பார்க்க தொடங்கினர். அவன் சிரித்துக்கொண்டே, யாரெல்லாம் ஊர் சுற்ற வர விரும்புகிறீர்களோ அவர்கள் அனைவரும் என்னுடன் வரலாம் என்றான். அந்த இரு சிறுமிகளும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். அப்போது அஸ்வினி மெதுவாக, எங்களையும் அழைத்து செல்வீர்களா என்று கேட்டாள். விஷால் அவளுடைய கண்களை நேராக பார்த்து, எல்லாரையும் விட உன்னைத்தான் எனக்கு அழைத்து செல்ல அதிக ஆசை என்றான். அவனது பேச்சை கேட்டு அஸ்வினி முதல் முறையாக மனதார புன்னகைத்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அனைவரும் ஜெய்ப்பூருக்கு கிளம்பினர். வழி நெடுகிலும் அந்த சிறுமிகள் பாடல்களை பாடிக்கொண்டும் வெளியிலுள்ள காட்சிகளை ரசித்து கொண்டும் மகிழ்ச்சியாக வந்தனர். சமந்தாவும் இப்போது முன்பை விட நிம்மதியாக காணப்பட்டாள். ஆனால் அஸ்வினி பெரும்பாலும் அமைதியாகவே இருந்தாள். அவள் சில நேரங்களில் வெளியேயும் சில நேரங்களில் திருட்டுத்தனமாக விஷாலையும் பார்த்து கொண்டிருந்தாள். மதியத்திற்குள் அவர்கள் ஜெய்ப்பூரை வந்தடைந்தனர். விஷால் காரை சர்வீஸ் சென்டரில் விட்டுவிட்டு அதுவரை அனைவரையும் நகரை சுற்றி காண்பிக்க அழைத்து சென்றான். பெரிய பெரிய கட்டிடங்களையும் பளபளக்கும் சாலைகளையும் பார்த்து அந்த சிறுமிகள் வியந்து போயினர். மாலை நேரத்திற்குள் கார் திரும்ப கிடைத்ததும் விஷால் சட்டென்று, உங்களுக்கு களைப்பாக இல்லை என்றால் நாம் இன்னொரு இடத்திற்கும் போகலாம் என்றான். சமந்தா எங்கே என்று கேட்டாள். விஷால் புன்னகையுடன் ஆக்ரா என்றான். அந்த இரு சிறுமிகளும் மகிழ்ச்சியில் கத்தினர். அஸ்வினி ஆச்சரியத்துடன் இப்பொழுதா என்று கேட்க, விஷால், வாழ்க்கையின் சில முடிவுகள் திடீரென்று எடுக்கும்போதுதான் அழகாக இருக்கும் என்றான். இரவிற்குள் அவர்கள் ஆக்ராவை சென்றடைந்தனர். விஷால் அனைவருக்கும் தங்குவதற்காக ஒரு ஹோட்டல் அறையை எடுத்தான். நீண்ட தூர பயணத்தின் களைப்பின் காரணமாக அனைவரும் சீக்கிரமாகவே தூங்கிவிட்டனர். மறுநாள் காலையில் அவர்கள் தாஜ்மஹாலுக்கு சென்றபோது அந்த இரண்டு சிறுமிகளும் அதை பார்த்து மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். சமந்தா தொடர்ந்து புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருந்தாள். ஆனால் அஸ்வினி அமைதியாக தாஜ்மஹாலை உற்று நோக்கி கொண்டிருந்தாள். அவளுடைய கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தெரிந்தது. விஷால் அவள் அருகில் வந்து, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். அஸ்வினி மெதுவாக, நேற்று வரை வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்தேன். ஆனால் இன்று இங்கே வந்து நிற்கிறேன் என்றாள். விஷால் புன்னகைத்து, வாழ்க்கை மிக வேகமாக மாறிவிடும் என்றான். சில நொடிகள் இருவரும் மௌனமாக இருந்தனர். பிறகு அஸ்வினி, உங்களை போன்ற மனிதர்கள் உண்மையிலேயே இருக்கிறார்கள் என்பதை நான் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை என்றாள். விஷால் சத்தமாக சிரித்து, வழியில் பார்த்த உன்னை போன்ற ஒரு பெண் என்னை பற்றி இவ்வளவு யோசிப்பாள் என்று நானும் நினைத்து பார்க்கவில்லை என்றான். அவனது பேச்சை கேட்டு அஸ்வினி புன்னகைத்தாள். அந்த நொடியில் இருவருக்கும் இடையே இருந்த அன்பு வெறும் ஒரு உணர்வாக மட்டும் நிற்காமல் அவர்களின் இதயங்களில் ஏதோ ஒரு புதிய உறவு மலர தொடங்கி இருந்தது. அன்றைய நாளுக்கு பிறகு இருவருக்குள்ளும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீடித்தது.
சில நேரங்களில் போனில் மணிக்கணக்காக பேசிக்கொள்வார்கள். சில நேரங்களில் விஷால் அவளது கிராமத்திற்கு சென்று வருவான். மெல்ல மெல்ல சங்கீதாவிற்கும் அஸ்வினியும் விஷாலும் ஒருவரை ஒருவர் விரும்ப தொடங்கியிருப்பது புரிய வந்தது. இதில் மிக சிறந்த விஷயம் என்னவென்றால், விஷாலின் மனதில் எந்த ஒரு கர்வமும் வரவில்லை. அஸ்வினியின் ஏழ்மையோ அல்லது அவளது சிறிய வீடோ அவனுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. அவன் எப்போதும் போல பழைய விஷாலாகவே இருந்தான். மறுபுறம் போலீசாரின் விசாரணையும் தொடர்ந்து தீவிரமாக நடந்து வந்தது. குற்றவாளிகளை அடையாளம் காண்பதற்காக விஷால், அஸ்வினி மற்றும் சமந்தா ஆகியோர் பலமுறை போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டனர். அந்த கடத்தல் கும்பலின் மற்ற ஆட்களும் ஒருவராக கைது செய்யப்பட்டனர். இவர்களது எச்சரிக்கை உணர்வால் இன்னும் பல பெண்களின் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இதை கேட்கும் போதெல்லாம் சங்கீதாவின் கண்களில் கண்ணீர் முட்டும். கடவுள் அன்று என் மகனது வடிவில் ஒரு தேவதையைத்தான் அனுப்பி வைத்தார் என்று அவர் கூறுவார். காலம் மெல்ல மெல்ல நகர்ந்தது. இப்போது அந்த கிராமத்து மக்களும் விஷாலை பெரிதும் பாராட்டத் தொடங்கினர். முன்பு அவனை வெறும் உதவும் குணம் கொண்ட ஒரு இளைஞனாக மட்டுமே பார்த்தவர்கள் இப்போது அவனுக்கு இன்னும் கூடுதலான மரியாதையை கொடுத்தனர். சுமார் ஒரு ஆண்டிற்கு பிறகு விஷால் தன் வீட்டில் திருமணத்தை பற்றி பேசினான். அஸ்வினி மிகவும் சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள் என்பதால் முதலில் அவனது வீட்டில் உள்ளவர்கள் சற்று தயங்கினர். ஆனால் நடந்த கதையை முழுமையாக கேட்ட பிறகு அவர்களால் மறுக்க முடியவில்லை. விஷாலின் தாய் இவ்வளவு துன்பங்களை சகித்து கொண்ட ஒரு பெண்ணை எப்போது மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே நாம் செய்யும் மிகப்பெரிய புண்ணியம் என்றார். மறுபுறம் இந்த விஷயம் அஸ்வினிக்கு தெரிந்தபோது அவளது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. தன் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. சில மாதங்களுக்கு முன்பு தன் எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொண்டிருந்த அதே பெண் இன்று தன் புதிய வாழ்க்கையை பற்றிய அழகான கனவுகளை காண தொடங்கினாள். பிறகு மெல்ல மெல்ல திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கின. இந்த முறை ஒவ்வொரு பெண்ணும் தன் கனவில் நினைப்பது போலவே எல்லாமே சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. சொந்த பந்தங்கள், மின்விளக்கு அலங்காரங்கள், சிரிப்பொலி, பாடல்கள் என வீடே மகிழ்ச்சியான சூழலில் மூழ்கியிருந்தது. அந்த 2 சிறுமிகளும் தான் எல்லாரையும் விட அதிக மகிழ்ச்சியில் இருந்தனர். அவர்கள் பார்ப்பவர்களிடம் எல்லாம் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் என்று கூறிக்கொண்டே திரிந்தனர். சமந்தாவும் தன் அக்கா மணப்பெண்ணாக அலங்காரத்தோடு நிற்பதை கண்டு அடிக்கடி சந்தோஷப்பட்டாள். இறுதியாக அந்த நாளும் வந்தது. அது டிசம்பர் மாதத்தின் ஒரு குளிர்கால இரவு. கிராமமே மின்விளக்குகளால் ஜொலித்து கொண்டிருந்தது. இந்த முறை அஸ்வினி மணப்பெண்ணாக மாறிய போது அவளது முகத்தில் பயம் இல்லை, மாறாக உண்மையான மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. விஷால் குதிரை மீது ஏறி ஊர்வலமாக வந்தபோது சங்கீதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் நின்ற பாடில்லை. அவர் மீண்டும் மீண்டும் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டிருந்தார். திருமண மணமேடையில் அமர்ந்திருந்த அஸ்வினி விஷாலை பார்த்து கொண்டிருந்த போது அவளுடைய மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடி இருக்கக்கூடும். அன்று அந்த நெடுஞ்சாலையில் அந்த கார் மட்டும் பிரேக் போட்டு நிற்காமல் போயிருந்தால் இன்று தன் வாழ்க்கை எப்படி மாறியிருக்கும்? எப்படியோ திருமணம் முடிந்து விடைபெறும் நேரம் வந்தபோது 2 சிறுமிகளும் அக்காவை பிடித்து கொண்டு அழுதனர். சமந்தாவின் கண்களும் கலங்கின. ஆனால் இந்த முறை அந்த கண்ணீரில் பயம் இல்லை, அது ஆனந்த கண்ணீர். விஷால் காரின் கதவை திறந்து அஸ்வினியை அமர வைத்தான். கார் மெல்ல மெல்ல கிராமத்தை விட்டு வெளியேற தொடங்கியது. அதே சாலை, அதே பயணம்தான். ஆனால் இந்த முறை கதை முற்றிலும் மாறியிருந்தது. ஏனெனில் அன்று வழியில் செய்த ஒரு சிறிய உதவி இன்று அவனது ஒட்டுமொத்த வாழ்க்கையாகவே மாறிவிட்டிருந்தது. நண்பர்களே, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதுதான் இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம். சில நேரங்களில் ஏழை மற்றும் ஆதரவற்ற மக்களின் ஏழ்மையை பயன்படுத்தி சிலர் அவர்களின் வாழ்க்கையை சீரழிக்க முயல்கிறார்கள். ஆனால் சரியான நேரத்தில் புத்திசாலித்தனமும் தைரியமும் கொண்ட ஒரு மனிதன் துணையாக நின்றால் எவ்வளவு பெரிய ஆபத்தையும் தடுத்து நிறுத்திவிடலாம். மேலும் ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது பணத்தை வைத்து அல்ல, அவனது மனதையும் அவனது செயல்களையும் வைத்துதான் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.